ஆடி அமாவாசை தினத்தில் இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. முன்னோர்களினோட ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த உலகத்திற்கு வர காரணமாக இருந்தவர்கள் தான் நம்ம முன்னோர்கள். அதாவது நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமனார் மாமியார் இது போன்ற உறவுகள். அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்க எப்படி கவனிச்சுக்கிட்டோமோ அதே போல் தான் அவங்க மறைந்த பிறகும் இந்த அமாவாசை நாளில் அவங்க இந்த உலகத்திற்கு வரக்கூடியதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த நாளில் அவங்கள மறக்காமல் இந்த விஷயங்களை நம்ம செய்கிறப்போ அவங்களோட ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அவங்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பது, அதுக்கப்புறம் மதியம் அவங்களுக்கு அமாவாசை படையல் போடுவது, அதுக்கப்புறம் மாலையில் அவங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, அதற்கப்புறம் முக்கியமான விஷயம் அன்னதானம் செய்கிறது. நம்ம ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்கு அன்னதானம் கொடுக்கலாம். நம்மளால் நல்லா முடியும் அப்படின்னா 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்லை கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு எறும்புக்கு ஒரு உணவு அளிக்கிறது, காகத்திற்கு உணவு அளிக்கிறது, பசுமாட்டிற்கு உணவளிக்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த தான தர்மங்கள் நம்மளோட முன்னோர்களை சென்றடையும். அது அவங்களுக்கு ஒரு உணவாக மாறும். அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் செய்கிறப்போ முன்னோர்கள் சாபத்திலிருந்து நம்ம விடுபடலாம். நம்ம வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற காரியங்கள், திருமண தடை, குழந்தை பேர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களினோட ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை நினைச்சு வழிபடுங்க. நல்ல பலன்களை பெறுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்.